குவாட் கர்வ்டு டிஸ்பிளேல விவோ T4 அல்ட்ரா ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ப்ரைஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அதை விட பெட்டரான சாய்ஸஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கம்பேரிசனில் IQ Neo 10 பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை விட மச் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. டெலஃபோட்டோ லென்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்கு. டெலஃபோட்டோ லென்ஸ் வேணும், குவாட் கர்வ்டு வேணும் அப்படின்னா Honor 200 Pro ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இதுவும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் 512GB வேரியன்ட் கிடைக்கும். பட் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும். அண்டு OnePlus 13R நம்ம ஆல்ரெடி கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். பட் இது அதை விட பெட்டரான ஒரு Snapdragon 8 Gen 3 இருக்குது. ஸோ இந்த மொபைலில் டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்கிறதுனால இதுவும் வந்து ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால மச் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ரியல்மி GT7 கம்பேர் பண்ண போகிறோம். இதுவும் ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த பர்டிகுலர் ரியல்மி GT7 கிடைக்குது. இதில் உங்களுக்கு பெட்டரான வேல்யூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஐபி ரேட்டிங் நல்லாயிருக்கு. அண்டு அண்டர் வாட்டரில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், அண்டு மூவிங்லேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், அண்டு கேமிங்காக நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. கூலிங் சிஸ்டம் எப்படி பார்த்தாலும் விவோ T4 அல்ட்ராவோட மச் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். ரெண்டுமே வந்து MediaTek ப்ராசஸர் தான். 7000 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் விவோவில் 5500 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் தான். ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் அதிகம், சார்ஜிங் கெப்பாசிட்டியும் அதிகம். ஸோ இதில் MediaTek Dimensity 9400Eன்னு ஒரு லேட்டஸ்ட்டு சிப்செட் இருக்குது. ஸோ இதில் ஹீட்டிங் இருந்தாலும் உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. பட் லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான 9300 தான் விவோ T4 அல்ட்ராவில் இருக்குது. அதுலேயும் ஹீட்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கேமரா மொபைலாகவும் இந்த ரியல்மி GT7 இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல கேமிங் மொபைலாகவும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஓவராலாக GT7 வந்து உங்களுக்கு விவோ T4 அல்ட்ராவோட பெட்டராக இருக்கிறதுக்கான சாய்ஸஸ் நிறையாவே இருக்குது. ஸோ பிடிச்சா எதை பை பண்ணணுமோ அதை பை பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பை பண்ணாதீங்க. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். பிடிச்சதை பை பண்ணுங்கள். வாங்கினதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் தான் பெஸ்ட் மொபைல் நினச்சிங்க. தேங்க்யூ.